நண்பர்களுக்கு வணக்கம். நான் இளங்கோவன் பேசுகிறேன். கடந்த காணொலியில் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதாவது எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், என்ன கைட் பண்ணுறோம் அப்படின்ற தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த வகையில் ஷார்ட்கட் கொடுத்து சொல்லியிருந்தோம். 2000 ஷார்ட்கட் PGTRB தமிழுக்கு ஷார்ட்கட்டுக்கு மட்டும் ஒரு வகுப்பு. 2000 ஷார்ட்கட்னா 2000 கேள்வி அல்ல, கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட கேள்விகளை நினைவுறுத்துவதற்கு முக்கியமான, அதுவும் கடினமான பகுதியிலிருந்து எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதத்திலிருந்து அந்த வகுப்பு நம்ம கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக தமிழ் ஷார்ட்கட் PGTRBக்கு உதவி பேராசிரியர் மற்றும் ஸ்லட் நெட் தேர்வுக்காக நடத்தப்படுது. குறைவான எண்ணிக்கையில் மட்டும்தான் வச்சு நடத்தணும் அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்போட குறைவாக நடத்தி விரைவான ஒரு வெற்றியை தரணும், முழுமையான வெற்றியை தரணும் அப்படின்ற நோக்கத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து சாரல் IAS அகாடமி, நம்ம நண்பர்களுடைய சாரல் IAS அகாடமி, அதில் செகண்ட் கிரேட் SGTக்கு 6,000 ரூபாயும், குரூப் 4க்கு 5,000 ரூபாய் ஏற்கனவே அந்த காணொலியில் சொல்லியிருந்தோம். அது பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் உடனடியாக அதை தொடர்பு கொண்டு பயன்படுத்திங்க. இந்த 6,000 ரூபாயில் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்துடும். 5,500 ரூபாய்க்கும் சரி, 6,000 ரூபாய்க்கும் சரி ஆன்லைன் கிளாஸ் வந்துடும். உங்களுக்கு மெட்டீரியல் 3,500 4,000 ரூபா மதிப்புள்ள மெட்டீரியலும் வந்துடும். ஆன்லைன் கிளாஸ் டெய்லி 2 நாள் 2 மணி நேரம் மிக நேர்த்தியான வகுப்புகள், ஷார்ட்கட்டு, நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஜாம்பவான்கள், ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் சொல்லித் தருவாங்க. மற்ற இடத்தை விட மிக குறைவான கட்டணம், அதுவும் மிக நேர்த்தியான பாட வகுப்பு. நம்ம கேட்டு மிக கஷ்டப்பட்டு நான் சொல்லியிருக்கிறேன். பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் பயன்படுத்திக்கிங்க. தொடர்ந்து இந்த ஷார்ட்கட் வகுப்பு நிறைய கேட்டிருந்தீங்க. எங்களால் முடிந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம அதற்கு இந்த இன்பிட்வீன் கேப்பில் அது ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கோம். நம்ம அங்கே தனியாக வீடியோ எடிட் பண்ணி போடுவது என்பது கொஞ்சம் கடினம். அந்த நேரத்தில் இதையும் பயன்படுத்தி இதையும் நாங்களால் முடிஞ்ச உதவியை சொல்கிறோம். சரியா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் பாடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. தமிழாசிரியர்களுக்கு தமிழ் கடினம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு போயிருச்சு. அப்போ இதை எவ்வளவு குறைவான காலகட்டத்தில் நிறைவாக எப்படி படிக்கலாம், ரொம்ப வேகமாக படிக்கிறது எப்படி அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு ஷார்ட்கட்டை நம்ம போட்டுக்கிட்டே வரோம். கம்பன் கலைக்கூடத்தில் PGTRB வகுப்பு நடைபெற இருக்கிறது. நீங்கள் முன்கூட்டியே உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். என்னுடைய நம்பருக்கு 9994994339 என் நம்பருக்கு பதிவு பண்ணிடுங்க. அப்புறம் குரூப் 4 இருக்கட்டும், HGTயாக இருக்கட்டும், என்கிட்ட பதிவு செஞ்சுருங்க. நான் உள்ள அங்கே கொண்டு போய் சேர்த்துறேன். ரைட்டு. அடுத்து இப்போ இந்த பாடம், இப்போ இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு 6ஆம் வகுப்புக்கு உண்டான ஷார்ட்கட் நிறைய விஷயம் இருக்குது. அதை ரொம்ப எளிமையாக எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இது ஒரு முக்கியமான பகுதி, கண்டிப்பாக நிச்சயமாக கேட்கக்கூடிய பகுதி. அது நீங்களே உணர்ந்திருப்பீங்க. இந்த சொல்லை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட சொல்லுவாங்க. இப்போ தமிழ் அப்படின்ற சொல் தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்படுகிறது முதல் முறையாக. அடுத்து தமிழ்நாடு அப்படின்ற சொல் சிலப்பதிகாரத்தில் பயன்படுகிறது. தமிழன் அப்படின்ற சொல் தேவாரம், அப்பர் தேவாரத்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு இப்படி ஒரு சில வார்த்தைகள்லாம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இருந்தால் பரவாயில்ல. இனி பாருங்கள் எவ்வளோ வார்த்தைகள். வேளாண்மை என்ற சொல் கலித்தொகையிலும் சொல்லப்படுது, திருக்குறளையும் சொல்லப்படுது. உழவர் அப்படின்ற சொல் நற்றியனில் சொல்லப்படுகிறது. பாம்பு என்ற சொல் குறுந்தொகையில் சொல்லப்படுது. அடுத்து வெள்ளம் அப்படின்ற சொல் பதிற்றுப்பத்தில் சொல்லப்படுது. முதலை அப்படின்னா குறுந்தொகை. கோடை அப்படின்னா அகநானூறு. உலகம் அப்படின்றது தொல்காப்பியம் மற்றும் திருமுருகாற்றுப்படை சொல்லப்படுது. மருந்து அப்படின்ற சொல் அகநானூரில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் அப்படின்ற சொல் குறுந்தொகையில் சொல்லப்பட்டிருக்கு. மகிழ்ச்சி அப்படின்றது தொல்காப்பியம் கற்பியல் மற்றும் திருக்குறளில் சொல்லப்படுது. உயிர் என்ற சொல் தொல்காப்பியத்தில் சொல்லப்படுது. அன்பு என்ற சொல் தொல்காப்பியத்திலையும் திருக்குறளையும் சொல்லப்படுது. ஊர் அப்படின்றது தொல்காப்பியத்தில் சொல்லப்படுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முடி அப்படின்றது தொல்காப்பியம் அது சொல்லப்படுது. ஒளி அப்படின்றது தொல்காப்பியத்தில் சொல்லப்படுது கிளவியாக்கத்தில். பார் என்ற சொல் பெரும்பாலாற்றுப்படலில் சொல்லப்படுது. செல் அப்படின்றது தொல்காப்பியத்தில் சொல்லப்படுது. செய் அப்படின்றது குறுந்தொகையில் சொல்லப்படுது. செய்யினா வயல். அரசு என்பது திருக்குறளில் சொல்லப்படுது. புகழ் என்பது தொல்காப்பியத்தில் சொல்லப்படுது. மீன் என்பது குறுந்தொகையில் சொல்லப்படுது. மகிழ்ச்சி என்பது தொல்காப்பியத்தில் சொல்லப்படுது. உயிர் என்பது தொல்காப்பியத்தில் சொல்லப்படுது. இப்படி நிறைய விஷயங்கள், அதாவது 1-2 வார்த்தையாக இருந்தால் சரி ரைட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தமிழ்நாடா தமிழனா, தமிழ்நாடா தமிழனா, இதையே நம்ம குழம்பிடுவோம். இந்த 3 தமிழ்நாடு தமிழன், இது 3மே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிடுவோம். ஆனால் பரீட்சை நேரத்தில் நமக்கு உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஞாபகம் நிறைய விஷயங்களை படிக்கிறனால அதை மறந்துடுவோம். அப்போ இதை மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண, இப்போ இந்த 3ஐயே மறந்துடுவோம்னால இப்போ கிட்டத்தட்ட நான் 30 வார்த்தைக்கு மேலே இருக்கே, இதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வைக்கிறது அப்படின்னு கேட்டால் கவலையே பட வேணாம். இது என்னையை பொறுத்தவரைக்கும் இது நீண்ட வீடியோ நினைக்கிறேன். ஏன்னா 4 நிமிஷம் படிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இது வெறும் 10 செகண்டில், வெறும் 4 செகண்டில் இதை படிச்சுட்டு போயிடும். அதை தான் நம்மளுடைய பயிற்சி மையத்தினுடைய நோக்கம். ஏற்கனவே பயிற்சி மையம் குறித்து உங்களுக்கு தகவல் பாதி பேத்துக்கு போய் சேரலையே, நிறைய பேர் கேட்டீங்களே அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பயன்படுத்திட்டு வரீங்க. கொஞ்சம் விரைவாக பயன்படுத்தி உங்களுடைய பதிவு செஞ்சுருங்க. ஷார்ட்கட் பார்ப்போம். சிலப்பதிகார தமிழ்நாட்டில் தேவார தமிழன் முருகே உலகென்று பெரும்பார்வை பார்த்தான்.
சிலப்பதிகார தமிழ்நாட்டில், சிலப்பதிகாரம் படைத்த தமிழ்நாட்டில் தேவார தமிழன் முருகே உலகென்று பெரும்பார்வை பார்த்தான். சிலப்பதிகாரம்ன்றது சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு என்ற வார்த்தையும், தேவாரத்தில் தமிழன் என்ற வார்த்தையும், முருகே உலகென்று திருமுருகாற்றுப்படைக்கு ஒரு பேர் முருகு, முருகுனா அழகு, முருகே உலகென்று முருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையில் உலகம் என்ற வார்த்தை. பெரும்பார்வை பார்த்தான், பெரும்பானாற்றுப்படையில் பார் என்ற சொல்லும் இடம்பெறுது. சிலப்பதிகார தமிழ்நாட்டில் தேவார தமிழன் முருகே உலகென்று பெரும்பார்வை பார்த்தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறளில் என்னென்ன வார்த்தைகள் இடம்பெறுகிறது அப்படின்னா, வேளாண்மையே குடும்பத்தில் உள்ள உயிர்களுக்கு மகிழ்ச்சியான மருந்து என அரசு குறள் மூலம் அறிவித்தது. வேளாண்மையே குடும்பத்தில் உள்ள உயிர்களுக்கு மகிழ்ச்சியான மருந்து என அரசு குறள் மூலம் அறிவித்தது. வேளாண்மை, குடும்பம், உயிர், மகிழ்ச்சி, மருந்து, அரசு, இதெல்லாம் திருக்குறளில் இடம்பெறக்கூடிய சொற்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் தொல்காலமாக தமிழ் செல் ஊர் உலகம் குடிமகிழ்ச்சியால் அன்பு உயிர்களையும் புகழையும் ஒழித்து முடித்தது. குடிக்கிறதுனால எவ்வளோ இழந்துட்டாங்க. ரொம்ப காலமாகவே, இன்றைக்கி நேரத்தாக குடிச்சிட்டு இருக்காங்க, காலங்காலமாக குடிச்சிட்டே இருக்காங்க. தொல்காலமாக தமிழ் செல் ஊர் உலகம் குடிமகிழ்ச்சியால் அன்பு உயிர்களையும் புகழையும் ஒழித்து முடித்தது. தமிழ் செல் ஊர் உலகம் குடி மகிழ்ச்சி அன்பு உயிர் புகழ் ஒளி முடி, இந்த சொற்கள்லாம் தொல்காப்பியத்தில் உள்ள சொற்கள். நிறைவாக பார்த்தீங்கன்னா, நற்றிணை உழவர் களிப்போடு வேளாண்மை செய்கையில் 10 வெள்ளம் வந்ததால் அகம் நொந்து கோடையில் மருந்தை தின்றார். நற்றிணை உழவர் களிப்போடு வேளாண்மை செய்கையில் 10 வெள்ளம் வந்ததால் அகம் நொந்து கோடையில் மருந்தை தின்றார். நற்றிணை உழவர், நற்றினையில் உழவர் என்று சொல்லும். களிப்போடு வேளாண்மை செய்கையில், களித்தொகை வேளாண்மை என்று சொல். 10 வெள்ளம் வந்ததால், 10 வெள்ளம். அகம் நொந்து கோடையில் மருந்தை தின்றார். அகநானூறு கோடை மருந்து என்ற சொல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட், அதுவும் தமிழ் PGTRPக்கெலாம் 2000 ஷார்ட்கட் ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். மார்ச் மாதம் நம்ம கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக மிக குறைவான ஆட்களை வைத்து நம்ம வகுப்பெடுக்க இருக்கிறோம். ஷார்ட்கட்டுக்காக மட்டுமே ஒரு வகுப்பு. தயவு கூர்ந்து உங்களுடைய பாடத்தில் படிக்க வர்றவங்க தயவுசெய்து உங்கள் பேரை நீங்கள் பதிவு செஞ்சுருங்க முன்கூட்டியே. ஏன்னு கேட்டிங்கன்னா, குறைவான எண்ணிக்கையில் தான் ஆள் வச்சு நிறைவாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில், அதாவது குறைந்த கட்டணத்தில் உயர்தர சிகிச்சை அப்படின்றது போல் ரொம்ப குறைவான கட்டணத்தில் வெறும் 5000 ரூபாய்க்குள்ளே நம்ம கட்டணம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10,000 2000 ஷார்ட்கட்னா 2000 கேள்வி இல்லை, 10,000த்திற்கு மேற்பட்ட கேள்விகளை நினைவில் வைப்பதற்கான உண்டான வேலைகளை செஞ்சுட்டு வரோம். அதே போல் தென்காசி சாரல் IAS அகாடமி சார்பாக குரூப் 4 மற்றும் SCET வகுப்பு நடைபெறுது. அதிலையும் பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.